ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்சில் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குளிர்ச்சியான டேஸ்டியான ஜிகர்தண்டா எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பாதாம் பிசின், இது வந்து சப்ஜா. நம்ம நாட்டு மருந்து கடையில், மல்லிகை கடையில், எல்லா கடையிலையும் கிடைக்கும். சப்ஜா வந்து 5 நிமிஷம் ஊறினா போதும். பாதாம் பிசின் மினிமம் 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டினா கட்டி கட்டியாக இருக்கும். மினிமம் 8 மணிலேருந்து 10 மணிக்கு வரைக்கும் ஊறணும். சப்ஜா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா மினிமம் 1 டம்ளர் தண்ணியில் ஊற வைங்க. சப்ஜா இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் 1 கப்பு அளவு தண்ணி போடுறேன். அது நல்லா புசு புசுன்னு 5 நிமிஷத்தில் ஊறும். ஆனால் பாதாம் பிசின் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம், 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் எடுக்கிறதுனால அதை நம்ம வந்து அதிகமான தண்ணியை ஊற்றி நல்லா ஊறினா தான் அது வந்து மெது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சமயம் வந்து நீங்கள் நைட்டே தூங்கும் போது ஊற வச்சிட்டிங்கன்னா அது காலையில் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த பாதாம் பிசினும் சப்ஜா வச்சு ஜிகர்தண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச சப்ஜா விதை 3 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் ஊற வச்ச பாதாம் பிசின் 3 ஸ்பூன் போடுங்க. போட்டு லைட்டாக நல்லா கலக்குங்க. நல்லா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் 3 ஸ்பூன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாதாம் பிசின், சப்ஜா, இந்த சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வந்து அது சுகர் வந்து கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்து பால் காய்ச்சி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் எப்போவுமே வீட்டில். ஜிகர்தண்டா வந்து ஜில்லுன்னு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜிலே இருக்கும். அப்படிலாம் நீங்கள் நல்லா வந்து சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படி நீங்கள் உடனே செய்யணுன்னா காய்ச்சி ஆறின பாலில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ஆடையோடு நல்லா இருக்கணும். அப்போ தான் ஜிகர்தண்டா வந்து நல்லா டேஸ்டியாக வரும். அதில் வந்து ஒரு 1/2 கப் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை குடிக்கலாம். ஒன்று வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியானது, ரொம்ப சத்தானது. இது வந்து பால் நம்ம வந்து கொஞ்சம் திக்காக போட்டால் நல்லா டேஸ்டி கொடுக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் போடலாம். அது வந்து அந்த ஃப்ளவர் வந்து நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரோஸ் எசன்ஸ் 5 ட்ராப்ஸ் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த கலர் வர வரைக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஈஸியான டேஸ்டியான ஜிகர்தண்டா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அருமையான டேஸ்டியான ஜிகர்தண்டா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மன்சில் ஈஸி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.